தெலங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டத்தில் 10 வயது சிறுமியை 20 முறை கத்தியால் குத்தி சிறுவன் ஒருவன் கொலை செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண கிரிக்கெட் பேட்டை திருட முயன்ற சிறுவன் கொலைகாரனாக மாறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் சங்காரெட்டி மாவட்டம் முத்தக்யாசாராம் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணா ரேணுகா தம்பதியின் மகள் சஹஸ்ரா. 10 வயதேயான சஹஸ்ரா வீட்டு அருகே உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் சஹஸ்ரா மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். வேலைக்கு சென்றவர்கள் திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டிற்குள் சஹஸ்ரா இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். உடல் முழுவதுமாக கத்திக்குத்து காயங்களுடன் சஹஸ்ரா கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டும் கொலையாளி குறித்து எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது சஹஸ்ராவின் பள்ளியில் 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து செல்வது பதிவாகி இருந்தது. அந்த மாணவனை பிடித்து விசாரித்த போது அவர்தான் கொலையாளி என்பது தெரிய வந்தது. சஹஸ்ராவின் வீட்டில் இருந்த கிரிக்கெட் பேட் மற்றும் பணத்தை திருடுவதற்காக அவரை கொலை செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் கொடுத்துள்ளார் அந்த சிறுவன். சில நாட்களுக்கு முன்பாக சஹஸ்ராவின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்க அவருடைய வீட்டுக்கு சென்றுள்ளார் அந்த மாணவன். அப்போது சஹஸ்ராவுக்கு கேக் ஊட்டிவிட்ட மாணவன் அவரது வீட்டில் கிரிக்கெட் பேட் மற்றும் பணம் இருப்பதை பார்த்து அதை திருடுவதற்கு திட்டம் போட்டுள்ளார். சம்பவத்தன்று கிரிக்கெட் பேட்டை திருடுவதற்காக அவருடைய வீட்டுக்கு சென்ற போது சஹஸ்ரா சத்தம் போட்டதால் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக மாணவன் வாக்குமூலம் அளித்துள்ளார். சஹஸ்ராவின் உடலில் 20 இடங்களில் கத்திக்குத்து காயம் இருப்பதாக உடற்கூறு ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவனின் வீட்டில் போலீசார் சோதனை நடத்திய போது கிரிக்கெட் பேட் மற்றும் பணத்தை எப்படி திருட வேண்டும் என்று அவர் கைப்பட எழுதி வைத்திருந்த ஒரு கடிதத்தையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மாணவனை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். கிரிக்கெட் பேட்டை திருடுவதற்காக சிறுமியை சிறுவன் கொலை செய்த சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.